இந்த ஷர்ட்டை போட்டு பார்க்க முடியுமா, இந்த சுடிதாரை போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்போம் ஷாப்பிங் போனால். அதே மாதிரி இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். இல்லைங்க, இது வந்து பழைய மொபைல், அப்போது இந்த பேக் கேஸ் ஆர்டர் போட்டு தான் வாங்கி தர முடியும் அப்படிமோ. இந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஹிந்தியில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எண்ணற்ற வார்த்தைகள் வாக்கியங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஐஎல்ஸ், ஃபோனிஸ் சொல்லிட்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பர்சனல் ஒன் கம்யூனிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸ் இட் செல்ஃப் கஸ்டமைஸ்ட், அதாவது ஒரே டீச்சிங் மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து 1-to-1 பண்ண மாட்டோம். நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட், நீங்கள் நேற்று கிளாஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு இன்னைக்கு கிளாஸ் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பியூர்லி கஸ்டமைஸ்ட் அண்ட் ஒன் கம்யூனிகேஷன். ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிற நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா லிங்க்ஸுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அப்படி இல்லைனா சேனலோடைய மெயின் பேஜில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா பிஜிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கேட்கக்கூடிய அனைத்து கொஷின்ஸுமே ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரியே இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா அந்த கொஷின் நல்லா லிசன் பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுங்கள். அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆன்சர் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறதும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இப்படி ஒவ்வொரு கொஷின்ஸாக போகும்போது உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் வந்து மேம்படும். அதாவது வாக்கியங்கள் கட்டமைக்கக்கூடிய திறன், அந்த கிராமட்டிக்கல் நாலேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ரைட் வே ஆஃப் அப்ரோச் வந்து பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஷர்ட்டை போட்டு பார்க்கலாமா, இல்லை இந்த சுடிதார் போட்டு பார்க்கலாமா, இது மாதிரிலாம் கேட்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் ரூம் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம்னா கேட்போம். இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கேள்வி அப்படிங்கிறனால கேன் போட்டுக்கணும். நான்னா மே, இந்த அப்படின்னா இஸ், கப்படா அப்படின்னா துணின்னு அர்த்தம். கப்படாக்கோ அப்படின்னா என்ன, துணியை. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கூட சொல்லிக்கலாம். இஸ் ஷர்ட்கோ, இஸ் சுடிதார்க்கோ, எது சொல்கிறீங்க நீங்கள் சொல்லலாம். இஸ் பேண்ட்கோ, இஸ் டிஷர்ட்கோ, எதாலும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஓகேவா. பெஹன்னா அப்படின்னா போடுதல், அணிதல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா வியர். பெஹன்கர் அப்படின்னா போட்டு, இல்லை பெஹன்கேன்னு கூட சொல்லிக்கலாம். பெஹன்கே. தேக் சக்தாகும் அப்படின்னா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய பொருள். அப்போது கேன் குட் யூசேஜில் வந்து வரும். பெஹன்கர் தேக் சக்தாகும், ஃபேமிலியில் இருந்தால் பெஹன்கர் தேக் சக்திகும் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது, நேராக அங்கே வந்துரு அப்படிமோ. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது, இல்லை என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நேராக நீ அங்கே வந்துரு, நம்ம பேசுவோம் அப்படிமா. இதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். மேரானா என்னுடைய, கர்ன வீடு, மேரா கர் கே பாஸ் அப்படின்னா என்ன, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில். இல்லைனா மேரா கர் கே பகல்மே, என்னுடைய வீட்டுக்கு அருகில். பகல்மே, பாஸ்மே எதுவாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓகே. ஏக் அப்படின்னா ஒரு, கோவிலுக்கு என்ன சொல்கிறோம், மந்திர். ஏக் மந்திர் ஹே. அங்கே வந்துரு, உதர் ஆவோ, இல்லைனா வஹா ஆவோ. நம்ம பேசலாம். ஹம்னா நம்ம, பாத் கரனா பேசுகிறது. பாத் கரேங்கே, வி வில் டாக், வி வில் ஸ்பீக் அப்படிங்கிறதுனுடைய பொருள். ஓகேவா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சீக்கிரம் வெளியே வா, அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படிமோ. இப்போ யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஜஸ்ட் நம்ம உள்ளே வந்து நம்ம வேலையை பார்ப்போம். அப்போ அவங்க கிளம்பும்போது நம்ம சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து ஃபேமிலியில் கூப்பிடாங்க, வா அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படிமோ. அதுக்கு எப்படி சொல்லலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி, வெளியேனா பாகர், ஜல்தி பாகராவோ. அவர்கள் அப்படின்னா வே, ப்ளூரல் ஃபார்ம் தே அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். நிக்கல்னானா கிளம்புறது, புறப்படுறது. நிக்கல்னாங்கிறது நேவாக மாறிடும். நிக்கல்னே வாலே ஹே, அந்த வாலா வாலி வாலே யூசேஜில் வரும். உங்களுக்கு வாலா வாலி வாலே யூசேஜில் ஏதாவது டவுட்னா டாக்டர் சவுந்தரவாலை சீனிவாசன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணி வாலா வாலி வாலே யூசேஜின்னு சொல்லிட்டு போடுங்க. உங்களுக்கு அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணிக்கோன்னு நீங்கள் கேளுங்க. ஓகே. ஸோ சீக்கிரம் நீ ஜல்தி பாகர் ஆவோ, சீக்கிரம் வெளியே வா. வேணா அவர்கள். நிக்கல்னாங்கிற நிக்கல்னே மாதிரி, நிக்கல்னே வாழைகின்னு என்ன, புறப்பட போகிறார்கள் அப்படிங்கிறதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று நான் கடைக்கு போகும்போது அவனை பார்த்தேன் அப்படிமோ, இல்லை நேற்று நான் கடைக்கு போகும்போது அவளை பார்த்தேன் அப்படிமோ. அதுக்கு எப்படி சொல்லலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நேற்றுனா கல், நான்னா மே, கடைக்குன்னா டுக்கான்கோ, டுக்கான்னா கடை. அப்போ கடைக்கு அப்படின்னா டுக்கான்கோ.
போகும் பொழுதுன்னா ஜாத்தே சமே, ஜா கூட தேசமே ஆட் பண்ணோம். ஜாத்தே சமே, ஆத்தே சமே, காத்தே சமே அப்படின்னு சொல்லிட்டு, காத்தே சமேனா சாப்பிடும் பொழுது. அப்போ ஜாத்தே சமே, கல்மே டுக்கான்கோ ஜாத்தே சமே, அவனை அப்படின்னா உசே, அவளை அப்படின்னாலும் உசே தான். பார்த்தேன் அப்படின்னா தேக்கா, ஃபீமில் இருந்தால் தேக்கின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது புது மாடல், நேற்று தான் வந்தது அப்படிமோ. ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறோம், இல்லை ஒரு மொபைல் பார்க்குறோம், லேப்டாப், டேப், எதுவும் கம்ப்யூட்டர் எது பார்த்தீங்கன்னா என்ன, இது புது மாடல் நேற்று தான் வந்தது அப்படிமோ. அதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? இதுனா ஏ, புதுசுன்னா நயா. அப்போ பழசுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏ நயா மாடல் ஹே அப்படின்னா என்ன, இது புதிய மாடல், இட்ஸ் எ நியூ மாடல். நேற்று வந்ததுன்னா கல் ஆயா, நேற்று தான் வந்ததுன்னா என்ன, கல்ஹி ஆயா, நேற்று தான் வந்துடுச்சு அப்படிங்கிறோம். அப்போது கல்ஹி அப்படின்னா நேற்று தான், அந்த ஹீக்கிறதுன்னு தான், கல்ஹின்னா நேற்று தான், ஆயானா வந்தது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம் அப்படிமா. இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? இதில் அப்படின்னா இஸ்மே, நிறையா அப்படின்னா ஜியாதா, ஜியாதா, ஃபியூச்சர்ஸ் ஹை, அப்போ ப்ளூரல் ஃபார்ம் இருக்கின்றன, இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இருக்கின்றன ப்ளூரல் ஃபார்ம், அப்போ ஹெச்ஐஎன் வரும். இஸ்மே ஜியாதா ஃபியூச்சர்ஸ்கே வித்தவுட் திங்கிங் அப்படிமோ. அப்போ வித்தவுட்னா என்ன, பினான்னு சொல்கிறோம். எப்படி வித் அப்படின்னா சாத்துன்னு சொல்கிறோம், பரிவாரிக்கே சாத்துனா குடும்பத்துடன். அப்போ வித்தவுட்னா பினா. அப்போ பினா சோச்கே அப்படின்னா, பினா சோச்கே அப்படின்னா யோசிக்காமல், பினா சோச்கே நீங்கள் வாங்கலாம். யூ கேன் பை வித்தவுட் திங்கிங். आप खरीद सकते हैं, आपने நீங்கள் खरीदना வாங்குறது, खरीद सकते हैं அந்த கேன்குள்ளே வரும். बिना सोच के आप खरीद सकते हैं, யோசிக்காமல் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் கிடைக்குமா அப்படிமா. இந்த மொபைலுக்கு பேக் கேஸ் கிடைக்குமா. இந்த அப்படின்னா இஸ், மொபைலுக்கு அப்படியே சொல்லிக்கிறோம். இஸ் மொபைல் கோ, அந்த கோக்கிறதுனா இக்குன்னு அர்த்தம். இந்த மொபைலுக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த இக்கு தான் அந்த கோ. இஸ் மொபைல் கோ பேக் கேஸ் கிடைக்கிறேன்னா மில்னா. அப்போ ப்ரெசன்ட் ஃபார்ம் நீங்கள் கேட்குறீங்க. மில்தா ஹே கியா, கியாவை கடைசியாக போடலாம், தொடக்கத்துலேயும் போடலாம். கியா இஸ் மொபைலுக்கு பேக் கேஸ் மில்தா ஹே அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா இஸ் மொபைலுக்கு பேக் கேஸ் மில்தா ஹே கியா அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் பழைய மாடல், ஆர்டர் போட்டு தான் வாங்கி தர முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய மாடலுக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து ஓல்டு மாடல்னே சொல்லிடுறேன். இது கொஞ்சம் பழைய மாடல், ஏத்தோட ஓல்டு மாடல் ஹே, ஏத்தோட ஓல்டு மாடல் ஹே, ஆர்டர் போட்டு தான் வாங்கி தர முடியும். அப்போ ஆர்டர் போடுறோன்னா என்ன சொல்கிறோம், ஆர்டர் கற்கே அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணி, ஆர்டர் பண்ணி தான், ஆர்டர் போட்டு தான் அப்படின்னா என்ன, ஆர்டர் கற்கே ஹி, கரீத்கர் அப்படின்னா நான் வாங்கி, பை, கரீத்கர் தே சக்தே ஹே அப்படின்னா நாங்கள் கொடுக்க முடியும், வி கேன் கிவ், தே சக்தே ஹே அப்படிங்கிறது என்னுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சரி, இப்போ பணம் கொடுத்துட்டு போகிறேன், ஆர்டர் போட்டுருங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டான கடை, தெரிஞ்ச கடை இருக்குது, ரெகுலர் கஸ்டமர் என்ன சொல்லுவேன், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் ஆர்டர் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிருங்க, நமக்கு இமீடியட் தேவையாக இருக்கும், டக்குன்னு வாங்கி ஆகணும்னு நினைப்பேன் எதுவாக இருந்தாலும். டீக் ஹே அப்படின்னா சரி, நான்னா மே, பைசானா பணம், பைசா தேனானா பணம் கொடுக்குறது, பைசா தேக்கே அப்படின்னா நான் பணம் கொடுத்துட்டு, பைசா தேக்கே ஜாத்தாகும் செல்கிறேன். ஃபீமில் இருந்தால் பைசா தேக்கே ஜாத்திகுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க, ஆப் ஆர்டர் டாலியே, டாலின்னு என்ன போட்டுருங்க அப்படிங்கிறது என்னுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பேக் கேஸ் வந்த உடனே கால் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிமோ. பேக் கேஸ் வந்த உடனே என்ன, ஆனே கே பாத், ஆனாங்கிற நேவா மாறும், கே பாதாக மாறிடும். இப்போ ஆஃப்டர்னா நம்ம என்ன சொல்கிறோம், கே பாதுன்னு ஆட் பண்ணுறோம். அதே முன்னாடின்னு சொல்கிறீங்கன்னா சே பேக்லேன்னு வரும். உதாரணத்துக்கு போனதுக்கப்புறம்னா ஜானே கே பாதுன்னு வரும், நான் நேவா மாதிரி கே பாதுன்னு வரும். அதே போகிறதுக்கு முன்னாடினா ஜானே சே பேக்லேன்னு வரும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறோம், ஆனே கே பாத் வந்த பிறகு, ஆனேக்கே துரந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனேயும், அதாவது ஆஃப்டர் கம்மிங்க்கும் இமீடியட்லி ஆஃப்டர் கம்மிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த இமீடியட்லின்னு சொல்கிறீங்க, பதில் ஆட் பண்ணுறீங்க, அதுக்கு துரந்துன்னு ஆட் பண்ணுறீங்க. ஆனேக்கே துரந்த் பாத். கால் கற்கே அப்படின்னு என்ன, கால் பண்ணி சொல்லுங்கன்னா பத்தாயே. அதே கால் பண்ணி சொல்லுங்கள், அந்த கால்க்கு ஹிந்தியில் என்ன புலானா, அப்போ புலாக்கே பத்தாயே. அப்போ புலாக்கே பத்தாயே இல்லைனா கால் கற்கே பத்தாயே, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறோம், நான்னா மே, வரதுனா ஆனா,
மே ஆக்கே கரிதூங்கா வாங்கிக்கிறேன் பை ஐ வில் கம் அண்ட் பை. ஃபீமில் இருந்தால் மே ஆக்கே கரிதூங்கி அப்படிங்கிறதனுடைய ட்ரான்ஸ்லேஷன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 5 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ்க்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம் கான்டாக்ட் எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் எந்த தொழிலுக்கு வேணாலும் நீங்கள் பர்சனல் ஒன் கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம். சொன்ன டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். என்ன டேட்டில்னு கேட்டு தெரிஞ்சுங்க. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். டில் தென் டேக் கேர். மிஸ் ஆந்த்ரோலஜி signing off.